ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஜேசன் அவன் நினச்ச எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். அதனால நம்ம ஹீரோவும் பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் அம்மா இறந்து போனதுக்கு காரணமான எல்லாரையுமே வெட்டி சாச்சிருவான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் இருந்ததுனால அவன் எப்படியோ அவனுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பான். அந்த கோவத்தில் அவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கொல்லணும், இந்த இடத்தையே எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சரியா நம்ம ஜாங் அதை வந்து கேட்டுறான். உடனே அவனையும் அடிச்சு மயக்கம் அடைய வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக ஃபீல் ஆகுது போல். ஹீரோட அம்மாவை கொன்னதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ இப்போ கோவத்தோட அவங்கள பார்த்து சில கேள்விலாம் கேட்டிருப்பான்ல. என் அம்மாவை கொல்றதுக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் கொடுக்கலாம், அவங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான்ல. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக மைண்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோடைய தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவனுக்கு கூட ஒரு அம்மா இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இப்போ அந்த அரசு அதிகாரி பெண்கள்லாம் ஒரு மாதிரி கதறிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோவோட அம்மா பைத்தியம் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் ஹீரோவோட அப்பா கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே அந்த டாக்குமெண்ட்ல எங்கள் பேர் கொண்டு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சதுலேருந்து ஹீரோ எங்கள் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தான். ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டான். எங்கள் எல்லாரையும் கொலை பண்ண போகிறான். எங்கள் கதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் நல்ல வேலை எப்படியோ சரியான நேரத்தில் ஹீரோயின் அதத்துக்கு வந்து காப்பாற்றினா எங்கள் எல்லாரையுமே. அவள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் செத்து போயிருப்போம். வேணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, அவளை ஹீரோவுக்கே கட்டி வச்சிடலாமா, ஏன்னா ஹீரோ கூட இருந்தானா கடைசி வரைக்கும் அவனை ஒரு மாதிரி சாந்தப்படுத்திட்டே இருப்பாள்ல, அதனால நாங்களும் தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி பயத்தில் என்ன பேசுறதுனே தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையனுடைய அம்மாவும் சொல்கிறாங்க, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க, அவன் உங்களை எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ தைரியம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவங்ககிட்ட வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அரசே நீங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டே சும்மா மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அரண்மனையிலே உங்களை எதிர்க்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அதனால தான் உங்களை தூண்டி விடணும் அப்படின்றதுக்காக சரியா இன்னைக்கு அதுவும் பாட்டியோட பிறந்தநாள் அப்போ கரெக்டாக இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு நெருங்கின ஒருத்தங்க தான் இது எல்லாமே உங்கள் கூடவே இருந்து பண்ணுற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாவை சேர்ந்த சமையல்காரங்க எல்லாருமே இங்கே வந்து சமைச்சிட்டு போனாங்கல்ல, அப்போ அதில் அந்த வயசான சமையல்காரர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி ராஜாவை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்க, எந்த மூலையிலேருந்து எதிரிகள் வருவாங்க அப்படின்றது தெரியாது, அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தான் இருப்பாங்க, பட் அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ராஜாவை தூங்கும்போது கூட தாழ்பாலை போட்டு தூங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு புதிரை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏதோ ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இதை வந்து ஒரு ரைமிங்காக சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அதே புதிரோட அதே ஹிண்டோட நம்ம ஹீரோயின் அப்படியே சொல்கிறா ராஜா கிட்ட. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு என்ன மீனிங்காக இருக்கும் அதுக்கு அர்த்தம், அவர் ஏதோ ஒன்று என்கிட்ட இன்டெரக்டாக சொல்கிறதுக்காக தான் அவன் நினச்சிருக்காரு, ஆனால் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை பற்றி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ உடனே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே ராஜா, நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு இருங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லைல்ல, நான் போய் சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு கிறுக்கி மாதிரி அங்கேருந்து போகும்போது ஹீரோவும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவள் ஒருத்தி கூட இருந்தால் போதும், நான் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி அதை பற்றியும் யோசிக்காமல் சிரிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி நினைக்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவுக்காக ஒரு நல்ல சமையலை சமைக்கணும், அவனுடைய மூடை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணணும், ஒரு நிம்மதியான லைஃப் அவனை இனிமேல் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில சாப்பாடை நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஆட்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் அந்த பைத்தியக்காரன் ஜேசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மறுபடியும் அவனுடைய ஆட்கள் அந்த மந்திரிகள் எல்லாருமே கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் நம்ம இதை வந்து சாதாரணமாக விடக்கூடாது, இன்னைக்கே நம்ம பண்ண பிளான் எல்லாமே கண்டிப்பாக அந்த ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் விட்டோம் நம்மளோட கதை முடிஞ்சு போயிடும். ஒன்று இதுக்கு மேலே ஹீரோ இந்த இடத்துல உயிரோடு இருக்கணும், இல்லைனா நம்ம உயிரோடு இருக்கணும். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஜாங் நம்ம கையில் இருக்கான்ல, அவனை தான் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம்ல அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதான் ஜாங்ன்றது நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு, இப்போ கூட தலையில் அடித்து பிடிச்சிருப்பானுங்கல்ல, அவன் இப்போ இவங்க கஸ்டடியில் தான் இருக்கான், அதனால் அவனை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜாங்கோடைய அப்பா இருக்கார்ல, ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம், நான் கூட ஹாங்கன்னு சொல்லியிருப்பேன்ல, அவர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அங்கேருந்து ஒட்டு கேட்டுட்டாரு. ஐயோ நம்ம பையனை பிடிச்சி வச்சு அரசரை கொலை பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறானுங்க போலயே, அரசரை கொலை பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம பையன் இதில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்தை அரசர்கிட்ட சொல்கிறதுக்காக இவர் ஓடுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயமும் நம்ம ஜேசனுடைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அந்த இடத்துலயே அவரை கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே அடுத்தடுத்து அவங்களுடைய பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை பார்த்தீங்கன்னா அரசர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வரும்போது டக்குன்னு நம்ம ஜேசனுடைய ஆட்கள் அவளை மயக்கமடைய வச்சு அங்கிருந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. பட் சரியான நேரத்தில் நம்ம கில் அங்கே வந்து எப்படியோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜேசனுடைய ஆட்கள் எல்லாருமே அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு துண்டு சீட்டு மூலமா நம்ம ஜேசனுடைய ஆட்கள் ஒரு ஃபேக்கான நியூஸ் அனுப்புறாங்க. அதுவும் இப்போ அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த ஜாங் அனுப்புன மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதில் நம்ம ஜாங் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் உங்களை காட்டுக்குள்ளே கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல அரசே ஒருத்தங்க, அந்த கும்பலை நான் பார்த்துட்டேன், அவங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, நான் அவங்கள வேவு பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இத்தனை நாளாக நான் இவனுங்களை தான் தேடிட்டு இருந்தேன், என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் காட்டில் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணானுங்கல்ல, இவனுங்களை இந்த தடவை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம படைத்தளபதி அப்புறம் ஒரு சில படையாட்கள் இவங்க எல்லாருமே கூட்டிக்கிட்டு இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா விவரம் புரியாமல் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். இது எல்லாமே நம்ம ஜேசனுடைய ட்ராப்னு தெரியாமல். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் நம்ம ஹீரோ
டான்ஸ் ஆடும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான்ல, மாஸ்க்லாம் போட்டு, அந்த ட்ரெஸ்ஸை யாரோ ஒருத்தங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாள் இருக்குது. அந்த வாளில் ஆல்ரெடி ரத்தக்கரை வேற படிஞ்சிருக்கு. இதை வச்சு நிறைய பேரை கொலை பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியோட இடத்துக்கு தான் போகிறாங்க. நம்ம பாட்டி அப்படியே அந்த முகமூடி போட்டிருக்கவனை பார்த்து, எனக்கு நல்லா தெரியும்டா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை சொல்கிறாங்க. உன் அம்மாவை விஷம் கொடுத்து சாகடிக்க சொன்னதுக்காக இப்போ நீ என்னை பழி வாங்குறதுக்கு வந்திருக்க போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பர்சன் அவங்களுடைய மாஸ்க்கை கழட்டுறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது அது நம்ம ஹீரோவே கிடையாது, அந்த ஜேசன் பைத்தியக்காரன். நம்ம பாட்டிக்கு அவனை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு. டேய் நீயாடா இது, நீ இந்த அளவுக்கு இறங்குவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலடா. என்ன பாட்டி பண்ணுறது, என்ன அந்த அளவுக்கு அவன் தள்ளிட்டான். நானும் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியவே அங்கே கொலை பண்ணிட்டு போயிடுறான். நம்ம பாட்டி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வெளியே நடந்து வரும்போது தான் தெரியுது அந்த இடத்துல இருந்த பணிப்பெண்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அவன் கொலை பண்ணி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே இந்த சைக்கோ பைத்தியக்காரன் எதுக்கு பண்ணுறான் அப்படின்னே தெரியல. அப்படியே வந்து நிலாவை பார்த்து, இது ஒரு அருமையான நைட்டு, எல்லாருமே வேட்டையாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவன் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்க. இந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே போன நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு தெரிய வருது அங்கே யாரோ ஒருத்தங்க கட்டப்பட்டிருக்காங்க. பார்த்தா அது நம்ம ஜாங்கு. ஐயோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்ற போகும்போது நம்ம ஜாங்கும் சொல்கிறான், அரசே இங்கேருந்து போயிருங்க, இது ஒரு ட்ராப்பு, ஜேசன் தான் உங்களை பிளான் பண்ணி இங்கே வர வச்சிருக்கான், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவனும் டேய் எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சரியா பின்னாடி இருந்து ஜேசனுடைய அந்த அடியால் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வில்ல வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். உடனே இதை பார்த்து நம்ம ஜாங்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அந்த வில் எல்லாமே அவனுடைய உடம்புலேயே குத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி நிறைய மண்ணெண்ணெயை ஊற்றி வச்சிருப்பாங்க போல. இப்போ அப்படியே நெருப்பையும் கொண்டு எறிகிறாங்க. உடனே அதுக்கு நடுவில் நம்ம ஜாங் அப்படியே சாக போகிற கடைசி நேரத்தில் உயிரோட எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோ கதறி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஸ்டார்டிங்கில் ஜாங்கை பற்றி பார்க்கும்போது அவன் ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்காக அவனுடைய உயிரையே அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. சின்ன வயசுலேருந்து நம்ம கூட ஒரு தம்பி மாதிரி வளர்ந்தவன் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி உயிரோட எரிஞ்சு சாகுறானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதே நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த கில்லு ஹீரோயினை காப்பாற்றிருப்பான்ல ஜேசனுடைய ஆட்கள் கிட்ட இருந்து. ஸோ இப்போ அவங்க அரண்மனையில் இருக்கக்கூடிய இன்னொரு வழியாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் நம்ம ஜேசனுடைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய தலையில் ரெட் கலரில் ஒரு கயிறை கட்டியிருக்காங்க, சாரி துண்டை கட்டியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே கில்லுக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாமே ஜேசனுடைய ஆட்கள் தான். பட் எதுக்காக இப்போ இந்த மாதிரி மொத்த கோட்டையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனுங்க என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது சரியா அந்த ஜேசனுடைய ஆட்களுக்கு இவங்க இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு. உடனே கில் அடிச்சு போட்டு ஹீரோயினையும் பிடிக்க ட்ரை பண்ணுறானுங்க. ஒரு கயிறெல்லாம் தூக்கி போட்டு ஹீரோயினோட காலை தடுக்கி விட வச்சிடறானுங்க. ஸோ அவளும் அப்படியே அங்கேயே விழுந்துடுறா. இவ ஒரு பக்கம் இப்படி தவிச்சிட்டு இருக்கும்போது இதே நேரத்தில் காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசனுடைய ஆட்கள் நிறைய பேர் ஹீரோவையும் அவனுடைய படைய ஆட்களையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் எதிர்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராடிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கூட அவனை பற்றி கவலைப்படாம அங்கே ஹீரோயினுக்கு என்ன இருக்கும், அவளும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாளா, இல்லை அவளை யாராவது காப்பாத்திருப்பாங்களா, அவளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை நினைச்சு இவன் ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருக்கான். இதே நேரத்தில் ஜேசனுடைய ஆட்கள் கிட்ட ஹீரோயின் மாட்டிருப்பாள்ல, அவளும் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ எப்படி நினைச்சானோ அதே மாதிரி இப்போ அவளை பற்றி கவலைப்படாம ஹீரோவுக்கு என்ன இருக்கும், அவனுக்கு எதுவும் இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவளும் ஹீரோ பற்றி நினைக்கும் போது சரியா நம்ம கில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்குறான் விசில் அடிச்சு. உடனே அந்த இடத்துக்கு அவனுடைய ஆட்கள் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஜேசனுடைய ஆட்களை எதிர்க்கும் போது இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டு வருவான். ஸோ ரெண்டு பேருமே ஒரு காட்டுக்குள்ளே வந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நான் தனியாக வரமாட்டேன், ஹீரோவுக்கு என்னாச்சு வா நம்ம போய் அவனையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அரண்மனைக்கே போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டி விட்டுறான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஹீரோ எப்படியாவது அவரை காப்பாற்றிப்பாரு, அவர் கூட படையாட்கள் நிறைய பேர் போயிருக்காங்க, நீ ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாற்றிக்கிற வழியை பாரு, அப்புறம் ஹீரோ இங்கே வந்து பார்க்கும்போது நீ செத்து போய் கிடந்தினா அவன் உன்னை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டானா, ஒழுங்கா நீ வா ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற இடத்துக்கு வந்து நீ சேஃபாக இரு, அதுக்கப்புறமேட்டு ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கம்பல் பண்ணும்போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் மந்திரிகளில் ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஹீரோயினோட அம்மா இறந்து போனதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான், ஏன்னா அவங்க இறந்து போகிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பெட்டிஷன் கொடுத்தவங்கள இவங்களும் ஒருத்தங்க. இப்போ இவங்க எல்லாருமே ராஜா தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு வர சொல்கிறாங்க. அவங்களும் முன்னாடி வந்து பார்க்கும்போது அங்கே நம்ம ஜேசன் தான் இருக்கான். கையில் கத்தி வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேய் ஜேசன் என்னாச்சு, ஏன் நீ கையில் கத்தி வச்சுட்டு இருக்க, நிறைய ரத்தமாக இருக்கு, என்ன இங்கே நடக்குது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதுவா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்களாமே, அதனால ராஜா உங்களை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறானுங்க. ஏய் என்ன உளறிட்டு இருக்க, அதான் எல்லா பிரச்சனையும் அப்பயே முடிஞ்சிருச்சு இல்லை, ராஜா இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜா சொல்லலை தான், ஆனால் எனக்கு நீங்கள் இப்போ
இப்போ உயிரோட இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மந்திரியை பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தை வெட்டி கொண்டுறான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற 2 அதிகாரிகள் ஓடும்போது அவங்களையும் ஓட ஓட வெட்டி கொலை பண்ணுறான். இப்படி எல்லாருமே கொலை பண்ணிட்டு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுடைய தம்பி இருந்தான் பார்த்தீங்களா, ஒருத்தன் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன், அவனுடைய அம்மாவும் அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தில் இருப்பாங்க. வெளியே நிறைய அலறல் சத்தம் கேட்கறத பார்த்து அந்த டைமில் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தக்கார படைஞ்ச மாதிரி அந்த கத்தி ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ அவனை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களே கொன்றுவான் அப்படின்னு சொல்லி நினச்சா டக்குன்னு மண்டிட்டு, ராணி ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நானும் அவருடைய படையாட்கள் நிறைய பேரை சமாளிச்சு பார்த்தேன், ஆனால் அவரும் அவருடைய படையாட்கள் நிறைய பேரும் நம்ம ராஜ்யத்தில் வேலை பார்த்த நிறைய பணிப்பெண்கள் அதுக்கப்புறம் இந்த அதிகாரிகள் இவ்வளோ ஏன் பாட்டியவே கொலை பண்ணிட்டாங்க, ராஜா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு, அவருடைய அம்மா இறந்து போனதுக்கு காரணமான எல்லாருமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி லூசு மாதிரி எல்லாருமே கொலை பண்ணிட்டாரு, மந்திரிகள்ல இருந்து பணிப்பெண்ல இருந்து பாட்டி வரைக்கும். நான் எப்படியோ என்னுடைய படையாட்களை வச்சு அவர் தடுத்து நிறுத்திட்டேன். இப்போ அவர் காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாரு. நம்ம நாட்டுக்கு இப்போ ராஜாவே இல்லை, சீக்கிரமா நம்ம ராஜாவை ரெடி பண்ணணும், அதுக்கு உங்க பையன் தான் ராஜா பதவியை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டெரரா பேசும்போது அவங்களுக்கு பயமாயிருது. ஏய் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, என் பையனுக்கு ராஜாவாகிற அளவுக்கு இன்னும் வயசே பத்தல, அவன் எப்படி ராஜாவாக முடியும், ஆனா என்ன பண்றது, அவன் தானே ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன், ஸோ அவன் தான் இப்போ அடுத்ததா ராஜாவா ஆகணும், முடிசூட்டுற விழாவை நம்ம நாளைக்கு காலையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறான். அதுவும் இல்லாம இந்த இடத்துல நமக்கு குழப்பமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜேசன் ராஜாவாகணும் அப்படின்றதுக்காக தான் இது வரைக்கும் பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். பட் இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த சின்ன பையனை ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே புரியல. பட் இந்த இடத்துல இந்த பையனுடைய அம்மாவாலையும் ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா இதுதான் ரூல்ஸ், இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஒரு நாட்டில் இருக்க ராஜா அவருடைய வேலையை செய்ய தவறிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ராஜ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஆம்பளை பையன் தான் வந்து ராஜாவா பொறுப்பேற்றுக்கணும். ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராஜ குடும்பத்தில் அடுத்த ஆம்பளை பையனா இருக்கிறது இவன் தான். அதனால இவன் தான் இப்போ ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவோட படை பார்த்தீங்கன்னா மொத்தமும் கீழே சரிஞ்சு கிடக்குது. அவனுடைய படையை மட்டும் இல்லை, நம்ம ஜேசனுடைய ஆட்களும் இப்படி எல்லாருமே ஒன்று மண்ணா அப்படியே கிளஞ்சு கிடக்குறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தங்க எந்திரிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட படை தளபதி தான். அவன் எழுந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பிண குவியலில் நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிணங்களையும் நகர்த்தி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியாக நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிச்சிடறான். ஆனால் அவன் என்னன்னா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான். ஐயோ ராஜா உங்களுக்கு என்னாச்சு, எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் அந்த ஹீரோவுடைய தம்பி இருக்கான்ல சின்ன பையன், அவன் தான் இப்போ அடுத்த ராஜாவாக போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன் வெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அறிவிக்க சொல்றான். என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா பைத்தியக்காரன் ஆயிட்டான். அவன் வாளை வச்சு நிறைய பேரை கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். இங்க வேலை பார்த்த பணிப்பெண்கள், ஒரு சில மந்திரிகள், அதுக்கப்புறம் அவன் பாட்டியவே கொலை பண்ணியிருக்கான். அதனால இதுக்கு மேல புது ராஜாவா இவர் தான் இருக்க போறாருன்னு சொல்லி நீங்க வெளியே போய் அறிவிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்களும் சரி அரசே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஸோ இந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய அம்மா தான் பண்ணணும். அதுக்காக அவங்க ஒரு டாக்குமெண்ட்டையும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேசன் சொல்லும்போது அந்த பையனுடைய அம்மாவுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லை. பட் இருந்தாலும் ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பையனுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. இதே நேரத்தில் ஊருக்குள்ள நம்ம ஜேசனுடைய சில ஆட்கள், அப்புறம் குறிப்பாக அந்த மந்திரிகள், இவங்க எல்லாருமே மாறு வேஷத்தில் அப்படியே மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேற்று நைட்டு ஹீரோ பைத்தியக்காரன் ஆயிட்டான், அவன் அரண்மனையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கொடூரமா கொலை பண்ணியிருக்கான், அதனால இதுக்கப்புறம் அவன் அரசர் கிடையாது, அடுத்த அரசரா அரச குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு பையன் பதவி ஏத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தப்பான நியூஸை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு அரசனா பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுக்காக நம்மளை இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க, நம்மள அரசர் அரசர்னு வேற கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒண்ணுமே புரியாம பார்த்து முடிச்சிட்டு இருக்கான். பேருக்கு தான் இவன் அரசன், பட் இப்போ அவனுடைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் தான் இருக்கான். அவனும் அவனுடைய ஆட்களும், அதான் அந்த மந்திரிங்க, அப்புறம் அந்த மாங்ஜூ, ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்க ராஜா உட்காரக்கூடிய அரியணை, அந்த டேபிள், இது எல்லாத்தையுமே பார்த்து இந்த இடத்த அடையணும் அப்படின்றதுக்காக நான் எத்தனை நாள் போராடி இருக்கேன் தெரியுமா, எப்படியோ பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பா நீங்களாம் இல்லை அப்படின்னா என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. கண்டிப்பா இதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். பட் அந்த டைம்ல நம்ம மாங்ஜூ, ஆனா எனக்கு இன்னும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாவே படுது, அந்த சமையல்காரியும் ஹீரோவும் எங்க தான் போனாங்க, அவங்களுடைய டெட் பாடி இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லையே, ஒருவேளை அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா இல்லை தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேசன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க எங்கே போனால் என்ன, எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே அவங்க இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கு மேலே நம்ம இங்கே வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் இதுக்கு மேலே யாராலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை ஒரு இடத்துல சேஃபாக தான் நம்ம கில் வச்சிருக்கான். பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஊருக்குள்ளே போய் பார்க்கணும், ஹீரோ எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிட்டே இருக்கும்போது நம்ம கில்லும், நீ இங்கே இரு, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன், ஹீரோவுக்கு கண்டிப்பாக எதுவும் ஆயிருக்காது, கடைசியில் அந்த காட்டில் தான் அந்த ஜேசனுடைய ஆட்கள் அவர் கூட சண்டை போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ளே அவருடைய டெட் பாடி கிடைக்கல, அவர் உயிரோடு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ எதுக்கும் இங்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, அவளுக்கும் போகணும்னு தோணிட்டே இருக்கு. அதே மாதிரி தானே கண்டிப்பாக அவரும் என்னை பற்றி நினைப்பாரு. ஸோ நான் இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்றதையும் அவருக்கு தெரியப்படுத்தணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவளுக்காக ஒரு கீ செயின் வாங்கி கொடுத்துருப்பான்ல. ஸோ அந்த கீ செயினை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கில் கிட்ட கொடுக்குறா. நீங்க எங்கேயாவது அவரை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை அவர்கிட்ட கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வாங்கிட்டு போயிடுறான். இதே நேரத்தில் அரண்மனையில் இருக்கக்கூடிய கிச்சன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்க போனா, அவளுக்கும் ஏதாவது ஆயிருக்குமா, நேற்று நடந்த பிரச்சனையில நிறைய பணியாட்கள் இறந்து போனாங்க, அதுல அவளும் இறந்து போயிருப்பாளா, எங்க போனானே தெரியலையே, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம சியோவும் சொல்றா, அவ அடிக்கடி என்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருப்பா, அதான் எதிர்காலத்துக்கு தயவு செஞ்சு அவ அங்கேயே போயிருந்திருக்கலாம், எதுக்கு தான் இங்க வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லி அழுகும்போது இவ கூட அழுதுகிட்டு இருந்தா மத்த எல்லாருமே இவன பைத்தியமா இருப்பா போல, எதிர்காலத்துல இருந்து வந்தாளா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசும்போது சியோவும் உடனே அட பைத்தியங்களா, இப்போவாது நம்புங்க, அவ இந்த மாதிரி வெரைட்டியா சாப்பாடுலாம் பண்ணும்போது கூட அவங்களுக்கு தெரியல, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அவ எதிர்காலத்துல இருந்தா வந்திருக்கா, எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்ப எங்க போனானே தெரியலையே, ஒருவேளை எதிர்காலத்துக்கே மறுபடியும் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது சரியா அந்த இடத்துக்கு நம்ம கில் வந்துடுறான். வந்து எல்லார்ட்டையுமே உண்மையையும் சொல்லிடுறான், அவளுக்கு எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நைட் ஆகுது, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா நிலாவை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஹீரோவை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா அவருக்கு எதுவுமே ஆகாது, நான் கடவுளை வேண்டிக்கிறேன், அவர் நல்லா இருக்கணும், இந்த ஹிஸ்டரி புக்லலாம் அவரை பத்தி எழுதி வச்சிருந்த மாதிரி அவர் ரொம்பவே கெட்டவர்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், இங்க இருக்கக்கூடிய சில கெட்டவனுங்க பண்ற சதியினால் தான் அவர் மேல கெட்ட பேர்லாம் வந்திருக்கு, நான் எதுக்காக இந்த மாதிரி கடந்த காலத்துக்கு வரணும், அவர் கூட ஏன் பேசணும், ஏன் பழகணும், ஒரு சமையல்காரியா நான் எதுக்காக எல்லாமே அவருக்கு பணிவிடைகள்லாம் பண்ணிருக்கணும், இது எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி இவ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பைத்தியம் முடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஜேசனும் அந்த மந்திரி ஆட்களும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. மந்திரிகள்லாம் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ராஜா இந்த மாதிரி காணாம போனது கொஞ்சம் எங்களுக்கே பயமா தான் இருக்கு, அவன் எப்ப திருப்பி வந்து நம்மளை பழி வாங்குவானே தெரியாதுல்ல, ஸோ நம்ம சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்களுடைய படையாலும் வந்து சொல்றான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் அவனை கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவேன் அரசே, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது டக்குன்னு ஜேசனுடைய இன்னொரு ஆளுங்க வந்து அரசே நீங்க உடனே இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி இவனும் போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ வந்திருக்கான். எப்படியோ அவனுக்கு எதுவுமே ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான். பட் அந்த ஜேசனுடைய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி உழைச்சிருக்காங்க. நான் நினச்சேன்டா நீ வருவேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நம்ம ஜேசன் ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மாங்ஜுவும் வருவாளா. அவளை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்கே இருக்க இவனுங்க கூட கெட்டவனுங்களா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீயும் இவங்கள ஒரு ஆளாக இருப்பான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி மாங்ஜுவை பற்றின உண்மையான கேரக்டர் தெரிஞ்சிச்சுல இப்போ அவனுக்கு. அதனால ஒரு மாதிரி கஷ்டத்தோட பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹீரோவை உள்ள கூட்டு போயிட்டு அவங்ககிட்ட டீ குடிச்சிட்டே பேசிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜேசன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சொல்லிட்டு இருந்தியே நான் ஒரு கெட்டவன் அப்படின்லாம் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாள்ல, அந்த சைனாவை சேர்ந்த செஃப் ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்ட்டு அவள் ஒன்று சொல்லியிருப்பாள்ல, ஏதோ ஒரு புதிர் மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருப்பான், அதுக்கான மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ஜேசன் அப்படின்ற நேமை தான் குறிச்சிருக்கும். அப்பயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜேசன் தானா, என்னோட அங்கிள் என்னை எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன், ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே சொல்லும் போது நம்ம ஜேசனும் ஓ அப்படிதான் நீ கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ மறுபடியும் கேட்கறான், ஆமா உனக்கு என்னதான்டா வேணும் என்கிட்ட இருந்து, ஏன்டா இப்படி லூசுத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க, எல்லாரையும் ஏன் கொன்ன அப்படின்னு கேட்க, என்னடா இப்படி எதுவும் தெரியாத மாதிரி பேசுற, நான் ஒரு விதத்துல உனக்கு நல்லதாண்டா பண்ணிருக்கேன், உன் அம்மா இறந்து போனதுக்கு காரணமானவங்க தானே அவங்க எல்லாரும், அதனால தான் கொலை பண்ண, இருந்தாலும் ஒருத்தருடைய உயிரை எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது டேய் ரொம்ப நல்ல மாதிரி சீன் போடாத, என்னமோ நான் கெட்டது பண்ண மாதிரியே பேசுற, இதுக்கு முன்னாடி சில மந்திரிகளை நீ கொலை பண்ணிய அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது இப்பதான் நமக்கு தெரிய வருது சில மந்திரிகளை நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருந்திருப்பான். அதாவது ஹீரோயின் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி முழுக்க நம்ம ஹீரோவோட மைண்ட் செட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாங்ஜுவும் ஜேசனும் தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை வந்து முழுக்க அவன் அம்மா இறந்து போனதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ அந்த டைம்ல அதுக்கு காரணமான ஒரு சில மந்திரிகளை அவன் கையிலே கொலை பண்ணியிருந்திருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ யோசிச்சு பார்த்து தப்பு தான்டா, அந்த டைம்ல நான் அந்த மாதிரி பண்ணது எல்லாமே தப்பு தான், பட் அதை நினைச்சு இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம ஏன் இந்த மாதிரிலாம் மிருகத்தனமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா எனக்கு இந்த அரச பதவி வேணும்டா, நான் எவ்வளவு நாள் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கு தேவையானது எல்லாமே இந்த ராஜா பதவி அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது, நான் உன்னை அங்கிள் சொல்லி இவ்வளவு நாள் கூப்பிட்டது எல்லாமே எனக்கு எப்பயுமே நீ துணையா இருப்ப அப்படின்னு சொல்லி தான், ஆனா இப்பதான் எனக்கு தெரிய வருது இந்த ராஜா பதவிக்கு ஆசைப்பட்டு தான் நீ பின்னாடியே நடந்திருக்க அப்படின்ட்டு, பட் இருந்தாலும் இதுக்கு மேல நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாத, இப்போ இந்த இடத்துக்கு அரசரா பதவி எடுத்திருக்கிறது என்னோட தம்பி தானே, ஸோ அவனையாவது நீ நல்லபடியா பாத்துக்கோ, அவன் சின்ன பையன், அவன்கிட்ட அவனோட வேலையெல்லாம் காட்டாத, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை வச்சு எனக்கு தேவையான வேலைகளை பார்த்துப்பேனே தவிர அவனை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஆனால் நேற்று இந்த அரண்மனையில் நடந்த சம்பவம், அதாவது அந்த மந்திரிகளை கொலை பண்ணுது, பணிப்பெண்களை கொலை பண்ணுது, உன் பாட்டியை கொலை பண்ணுது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் நியூஸை பரப்ப விட்டுருக்கேன், அதனால இந்த ஊர்ல இருந்து நீ நாளைக்கு நாடு கடத்தப்பட போறடா, எல்லாருமே அதை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான், பரவாயில்ல நான் சில தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்னோட தண்டனையா இதை நான் நினச்சி ஏற்றுக்கிறேன், பட் இருந்தாலும் நீ பண்ணதெல்லாம் சரி கிடையாது, உனக்கும் ஏதாவது ஒரு
ஒரு தண்டனையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அந்த டைமில் அவன் ஒரு சமையல் குறிப்பு இருக்கக்கூடிய புக்கை எழுதிட்டு இருந்திருப்பான்ல, நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்லேருந்து எழுதிட்டு வந்த மாதிரியே ஒரு புக்கு. ஆக்சுவலாக இதே புக்கு தான் அந்த ஃபியூச்சர்லேருந்து நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த புக்கு. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ அதை எழுதிட்டு இருந்திருப்பான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தான் அந்த புக்கை அவன் கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கிறான். நம்ம ஹீரோயினோட நினப்பில் இவன் அந்த புக்கோட லாஸ்ட் பேஜில் என்ன எழுதுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் நீ எங்கே இருந்தாலும் இதை படிக்கும்போது மறுபடியும் என்கிட்டயே வந்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் இவன் இதை எழுதியிருக்கான். இந்த வார்த்தையை தான் ஃபியூச்சரில் நம்ம ஹீரோயின் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது படித்து இந்த மாதிரி கடந்த காலத்துக்கு வந்திருப்பா. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் கில் கிட்ட என்ன பேசுகிறானா, இந்த மாதிரி அரசரை இப்போ பிடிச்சிட்டாங்க, இப்போ அதுக்கடுத்து அவரை நாடு கடத்த போகிறாங்களா என்ன அப்படின்னு கேட்க கில்கே ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின் போது அப்போ தான் அவனுக்கே ஞாபகம் வருது. ஆமாம், நீ இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு தானே சொன்னேன், அப்படின்னா அரசருக்கு அடுத்து என்ன ஆக போகுதுன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இந்த கலவரம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. ஸோ என்னன்னாலும் சரி அந்த மாதிரி மட்டும் நடக்க விடவே கூடாது, ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இதே நேரத்தில் அரண்மனையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு கூண்டில் ஏற்றி அவனை வந்து நாடு கடத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பான வேலைகளை பார்த்துருக்கான், அரசாங்கத்தையே வந்து இவன் கொலைச்சிட்டான், நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான். ஸோ இவன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே சேர்த்து இவனை ராஜா பதவியிலிருந்து தூக்கி நாடு கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை கூண்டை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவன் மேலே கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் நம்ம ஹீரோ அதை எதுவுமே கண்டுக்காம அப்படியே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது, அவகிட்ட பேசினது, இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்த புதுசில் இந்த மாதிரி இந்த காலத்தை சேர்ந்த ராஜா வந்து ரொம்பவே கொடுமைக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஏன்னா அவளுக்கு ஃபியூச்சர் தெரியும், அந்த புக்கிலெல்லாம் படிச்சிருப்பாள்ல. அதுவும் இப்போ இவனுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா அவள் அப்போ என்னை பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டு தான், நான் ஒரு கொடுமைக்காரன் அப்படின்னு சொல்லி நான் நாடு கடத்த போகிற விஷயம்லாம் அவளுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்குல்ல, அப்படின்னா அவன் நிஜமாவே எதிர்காலத்துலேருந்து தான் வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜேசனு அவனுடைய அடியாள் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம போய் அவனுடைய கதையை முடிச்சிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே அவனை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு நாதியும் இல்லை, நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே அரசாங்கத்தில் மாங்ஜோவை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு இப்போ காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான் ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தான் கிராஸ் பண்ணி போவான். அந்த நேரத்தில் ஹீரோயின் வேறு அங்கே வந்து நிற்கிறாளா. உடனே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ இங்கே எப்படி வந்தா, இங்கேருந்து உடனே போயிடு, என்னை காப்பாற்ற வந்து அந்த ஜேசனுடைய ஆட்கள் இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றாமல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை வேற பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி இமோஷனலாக அழுகியே வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்த படை வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இழுத்து தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோவை மட்டும் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. காட்டுக்குள்ளே ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜேசனுடைய ஆட்கள் எல்லாருமே அவனை அந்த கூண்டை விட்டு வெளியே இழுத்துட்டு வந்து சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போவே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஜேசன் என்ன நாடு கடத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறதுக்கும் ஐடியா பண்ணியிருக்கான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான் இங்கேயே என் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையாலும் அப்படியே வாழை தூக்குறான். அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அம்பு வந்து இவங்க எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்குது. யாருடா இதை பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட படை தளபதி இருக்கான்ல, அவன் ஒரு சில படையாட்களை கூட்டிட்டு வந்திருக்கான். எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஜேசனுடைய ஆளுங்களும் அங்கே வந்துடுறானுங்க. என்ன என்கிட்ட தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் நிறைய பேர் வராங்க. பார்த்தா அது நம்ம கில்லு, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த சமையல் வேலை பார்த்தா இவங்க எல்லாருமே தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்து ஜேசன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இந்த சமையல்காரங்களை வச்சு நீ என்ன எதிர்க்க போற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, முடிஞ்சா வாடா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்குலாம் ரெடி ஆகிட்டு இருக்கா. பட் நம்ம ஜேசன் கிட்ட இந்த படை பலமும் ஆயுத பலமும் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களால முடியல, தோக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க நம்ம ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே. சரியா அந்த நேரத்தில் அங்கே வெடியெல்லாம் போடுறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த குக்கர் பண்ணி கொடுத்துருப்பார்ல ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான். ஸோ அவருக்கு நம்ம ஹீரோயின் லெட்டர் போட்டிருப்பா, இந்த மாதிரி இங்கே ஒரு போர் நடக்க போது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கண்டுபிடிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவரும் வெடிகுண்டுலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசனுடைய ஆட்கள் எல்லாருமே அவங்க சரிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக நம்ம ஜேசனுடைய கதையையும் முடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கடத்திட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். போகும்போது ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீ மட்டும்தான் இவளை காப்பாற்ற தனியாக வரணும், வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா நான் இவ கதையை முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகும்போது ஹீரோ எதை பற்றியுமே யோசிக்காம டக்குன்னு குதிரையில் ஏறி கிளம்ப ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் அவனுடைய ஆட்கள்லாம் கேட்குறாங்க நாங்களும் வரோம் அப்படின்ட்டு. இல்லை இவன் தனியாக தானே வர சொன்னா, நான் இவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் அரண்மனைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அரண்மனைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஜேசனுடைய ஆட்கள் எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேசனுடைய ஆட்கள் கதை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா கோட்டையை மறுபடியும் மீட் எடுத்துட்டாங்க. அந்த டைமில் நம்ம ஜேசனுடைய மந்திரி ஆள் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக கில்லையே ஏற்பாடு பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம கில்லு அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறத பார்த்துட்டு, டேய் நீ தானடா ஃபர்ஸ்ட் ஹீரோவை கொல்றதுக்காக என்கிட்ட காசுலாம் வாங்கிட்டு போனேன், இப்போ என்னடா எங்களை எதிர்த்துட்டு இருக்க அப்படின் போது, டேய் உங்க எல்லாரையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான்டா நான் உன்னோட ஆள் மாதிரி நடித்தேன், மற்றபடி நான் எப்பயுமே ஹீரோவோட பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையையும் முடிக்கிறான். ஸோ இதுக்கு நடுவில் ராஜாவாக இருக்க இப்போ அந்த சின்ன பையன் அப்புறம் அவனுடைய அம்மா இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க. வெளியில் ஏதோ கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே நேரத்தில் இன்னொரு நம்ம ஜேசன்
ஜேசனுடைய ஆள் பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சு செத்து போயிடுறான், ஏன்னா எப்படியும் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம முக்கியமான கல்பிரிட் மாங்ஜுவை காட்டுறாங்க. அவள் என்னன்னா பயங்கரமாக அப்படியே வீணை வாசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம கில் உள்ளே வரான். நான் சின்ன வயசுலேருந்து ராஜா மேலே கோவமாக இருந்தேன், ஏன்னா என் அக்கா இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நடுவில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் அக்கா இறந்து போனதுக்கு அவன் இல்லை, நீ தான் காரணம். என் அக்காவை ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன காரணத்துக்காக நீ என் அக்காவையே கொலை பண்ணியிருக்க பாத்தியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்தியால் குத்த வரும்போது நம்ம மாங்ஜு ரோஷக்காரியா இருப்பா போல, நீ என்னடா என்ன கொலை பண்றது, நானே சாகுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹேர்பின் எடுத்து நெஞ்சில குத்திக்கிறா. இல்ல இது பத்தாது, நல்லா சாவு அப்படின்னு சொல்லிட்டு இவனே பாத்தீங்கன்னா இன்னும் வாழை வச்சு சொருவிடுறான். ஸோ இப்படியோ நம்ம கில்லு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம அக்கா இறந்து போனதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியான ஃபீலோட வெளியே வந்து உட்காடுறான். இதே நேரத்தில் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜேசன் வர சொன்ன அந்த இடத்துக்கு போயிடுறான். இப்போ அந்த இடத்துல ஜேசன் தனியாக இருக்கான், ஹீரோயினும் கட்டப்பட்டிருக்கா. ஜேசனுடைய அடியாட்கள் 2 பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோ இப்போ சண்டை போட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் கண் முழிச்சிடுறா. அப்போது அவள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பீஸ் இருக்குது, ஒரு பாட்டில் உடஞ்சி போயிருக்கும் போல். அந்த பீஸை வச்சு அவள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கயிறை அறுத்துறா. இப்போ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் ஹீரோயினுக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை எழுதியிருப்பான்ல, அந்த மேங் அப்படின்ற சமையல் புக்கு, அதையும் ஹீரோயினுக்காக ஹீரோ எடுத்து தான் வந்திருப்பான். ஏன்னா அதை கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சிட்டான்ல. ஸோ இப்போ அது இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதை நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்து இது அதே புக்கு தான், எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த பேஜெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் இப்போதான் அவளுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் இருந்த ஒருத்தன் இந்த புக்கு மேலே ட்ரிங்க்ஸை கொட்டினான். ஆனால் அந்த ட்ரிங்க்ஸோட கரையே இதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கீ செயின் நான் இப்போ ஹீரோ கிட்ட கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த புக்கு நான் கொண்டு வந்ததே கிடையாது, ஹீரோ எனக்காக பண்ணியிருக்கான். அப்படின்னா இந்த மேங் அப்படின்ற புக்கு எழுதுனது ஹீரோ தானா, இவன் எனக்காக தான் இந்த புக்கு எழுதியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லாமே புரிய வருது. இந்த உண்மை எல்லாமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது அவள் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருப்பா. அந்த நேரத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜேசன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருப்பானா. உடனே ஹீரோயின்ட்ட சொல்கிறான், ஏய் நீ இங்கேருந்து ஓடி போயிரு, இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அரசே நீங்கள் இல்லாமல் என்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி அவளும் அங்கேயே இருப்பா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய வாழை தட்டி விட்டு ஜேசன் அவனை கொலை பண்ணுறதுக்காக பக்கத்தில் வரும்போது அவள் தான் ஹீரோ கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உள்ள வந்து அந்த வெட்டை வாங்கிக்கிறா. அப்படியே அவளுடைய முதுகுலேருந்து நிறைய ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. அவள் அப்படியே ஹீரோவோட மடியிலே மயங்கி வில்லறா. ஸோ அந்த நேரத்தில் ஜேசன் இவனை மறுபடியும் குத்தலான்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ கீழே இருந்து அவனுடைய வாழை எடுத்து எப்படியோ ஜேசனுடைய வயிற்றுல இறக்கிடுறான். அப்புறம் ஜேசனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இருந்தாலும் ஹீரோயினும் இங்கே மயக்கமாக தான் இருக்கா. இல்லை இந்த மாதிரி ஆகக்கூடாது, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, நான் செத்துருந்தா கூட பரவாயில்ல, என்னை காப்பாற்ற வந்து நீ எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லி இவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோயினோட ரத்தக்கரை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த புக்கில் பட்டிருக்கும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அது க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் நிலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் மாற ஆரம்பிக்குது. ஸோ இப்படிலாம் நடக்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா தான் செத்துருவோம் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அதனால சாக போகிற கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்து, இதுக்கு மேலே நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட என்னால் இருக்க முடியாது போல, ஐ லவ் யூ, நான் எப்பயுமே உங்களை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கண் மூட நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இந்த புக்கு க்ளோ ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மறுபடியும் பறக்குது, ஹீரோயினே உள்ள இழுக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கும் ஞாபகம் வருது, இத்தனை நாளாக இவ சொல்லிட்டு இருந்த அந்த புக்கை உருவாக்குனதே நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் தடுக்க பார்க்குறான், நீ போகக்கூடாது, இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த புக்கில் இருந்து வந்த ஃபோர்ஸ் அவளை அப்படியே அந்த புக்குக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அந்த புக்கும் அப்படியே காணாம போயிடுது. ஹீரோ கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல நான் மறுபடியும் இவளை எப்ப பார்ப்பேன், ஏன் என்னை விட்டு போனேன், எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இவன் ஹீரோயினை தடுக்க நினைக்கும் போது அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேஜை மட்டும் கிழிச்சிருப்பான். ஸோ அந்த பேஜ் இப்போ இவங்கிட்ட தான் இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவனுக்கு பின்னாடி மயக்கத்தில் இருந்த ஜேசன் எந்திரிச்சு, கவலைப்படாதரா, அவ போன இடத்துக்கு உன்னையும் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெட்ட வரும்போது டக்குன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கொலை பண்ணிடுறான். எப்படியோ இந்த இடத்துல ஜேசனுடைய கதை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இப்போ ஹீரோ என்ன பண்ண போறான், அந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா இவனை விட்டு பறந்து போற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு 2025 காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கா, கோமா ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இவளுடைய ஆன்மா மறுபடியும் இவளுடைய உடம்புக்கே வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உடனே அவள் எழுந்துடுறா. அப்படியே நம்ம ஹீரோவை நினச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு இவ பிரசன்ட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஹீரோவை விட்டுட்டு வந்துட்டோமே, என்னால் அவன் விட்டுட்டு வந்தது தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவளுடைய அப்பாவும் உள்ள வராரு. அம்மாடி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அன்பை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் ஆகி அவளுடைய வீட்டுக்கு வரா. இப்போ அவளுடைய பிளேஸ்லாம் பார்க்கும்போது அவளுக்கு நிம்மதியாக தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோவை மிஸ் பண்றா. ரொம்ப ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே போய் படிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு ஜோஷன் பீரியட்ல அந்த அரசருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ காணாம போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல, இப்படி ஹீரோ காணாம போனா அவனுக்கு என்ன ஆயிருக்கும், அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லபடியாக வாழ்ந்திருக்கணும், அவன் இறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவோட அந்த புக்கையும்
பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்படியே சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுடைய ரெகுலர் லைஃப்குள்ளே போக ஆரம்பிக்கிறா. இவ டைம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து தானே இவளுக்கு செஃபோட வேலை வந்திருக்கும். இப்போ மறுபடியும் அதே ஹோட்டலில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்கே வேலை பார்க்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிட்டா. ஏன்னா அந்த கடந்த காலத்தில் கோட்டையில் வேலை பார்த்தா அந்த சமையல்காரங்க தான் இவங்களும். ஸோ அதுலேயும் நம்ம சியோவும் இருக்கா. நீ சியோ தானே அப்படின்னு சொல்லும்போதுலாம் இல்லை மேடம் என் பேர் சியோலாம் கிடையாது அப்படின்னு மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. அது மூலமாகவே ஹீரோயினுக்கு தெரியுது, ஓகே நமக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, இவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இல்லை போல, இவங்க ஏதோ மறுஜன்மம் எடுத்திருக்காங்க அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் எப்பயும் போல அவளுடைய சமையல் திறமையை பயங்கரமாக காட்டி இந்த செஃபோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடந்த காலத்தில் நிறைய ட்ரெடிஷ்னலான ஹிஸ்டாரிக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் சமைக்க கற்றுருப்பா. இப்போ அந்த ஃபுட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவள் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் பண்ணுறா. அது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகுது. நிறைய பேர் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே இங்கே வராங்க. இதனாலே இவளோட ஃபேம் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அப்போ ஒரு நாள் இவளுடைய சாப்பாடை சாப்பிடாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கான். எவன்டா அது என் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பார்க்கும்போது அது நம்ம சாங்கு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா மறுஜன்மெல்லாம் எடுத்திருக்கான் போல. ஏன்டா நீ அந்த கடந்த காலத்திலேயே என்னோட சாப்பாடை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது இதே மாதிரி தான் சாப்பிடாமே நல்லா இல்லைன்னு சொன்னேன், இப்போ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியாதா இந்த சாப்பாடே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லவா அப்படின்னு சொல்லி பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இவனை பார்த்த உடனே என்ன பேசுறதுனே தெரியல. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறமேட்டு முத்தெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அன்பை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது இதை அங்கே இருக்கக்கூடிய அந்த சமையல்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்னா தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோயினுக்காக ஹீரோ தான் சமைச்சிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நேற்று உங்க சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னவன் வந்து வேணும்னு தான் சொல்லியிருக்கான். அவள் ஏதோ வேற ஹோட்டலில் பணம் வாங்கிட்டு வந்து இப்படி கேவலமாக அவங்கள பற்றி பேசியிருக்கான் போல அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அம்மா நீங்கள் எப்படி கரெக்டாக நான் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க, அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அதெல்லாம் சீக்ரெட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட ஒரு ஹாப்பியான லைஃபை இவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கோட ஒரு பேஜ் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்திருக்கான். எப்படியோ இவங்க 2 பேரும் கடைசியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்படி ஒரு ஹாப்பியான லைஃபையும் வாழ்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்கை காட்டுறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் அவங்கள அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.